என்றென்றும் எடப்பாடி என்றவர் பனையூருக்கு பயணப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறது அதிமுக. கட்சி தாவி வந்தவருக்கு ஐடி விங் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து அரவணைத்திருக்கிறது தாவேக. 2 ஆண்டுகளில் 3வது முறையாக கட்சி மாறி தனக்கான அங்கீகாரத்தை விடாமல் தேடி வரும் அந்த அரசியல் புள்ளி சிடிஆர் நிர்மல்குமார். மதுரை மாவட்டம் நடுமுதலை குளத்தைச் சேர்ந்த நிர்மல்குமார் நீண்ட காலமாக கள அரசியலில் பயணித்து வருபவர். தமிழ் நிலத்தில் தடம் பதிக்க முடியாமல் தடுமாறிய பாஜகவை சோசியல் மீடியாவில் பேர் சொல்லும் அளவுக்கு வளர்த்தெடுத்த உழைப்புக்கு சொந்தக்காரர். தேசிய கட்சியின் மாநில ஐடி விங் தலைவராக இருந்தாலும் விளம்பரங்களில் இருந்து விலகியே நின்றவர். ஆனால் சர்ச்சைகளும் வழக்குகளும் அவரை இழுத்து வந்து அடையாளப்படுத்தின. கடந்த காலத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து அவதூறு பரப்பியதாக வழக்கில் சிக்கினார். ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவியின் புகைப்படத்தை பகிர்ந்து சர்ச்சையில் விழுந்தார். பிரதமர் மோடியின் வருகைக்காக பாதுகாப்பு உறுதியளிக்காத காவல்துறை என தமிழக அரசை கோர்த்துவிட்டு வேடிக்கை பார்த்தார். திமுக அரசு ஆவின் பொருட்களுக்கு ஹலால் சான்றிதழ் வழங்குவதாக கிளப்பிவிட்டார். இப்படி சர்ச்சைகளிலோ வழக்குகளிலோ சிக்கும் போது மட்டும் தலைகாட்டி சென்ற நிர்மல்குமாரை ஒரே நாளில் கவனிக்க வைத்தது அண்ணாமலைதான். ஆம், 2023ஆம் ஆண்டு திடீரென பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் நிர்மல்குமார். அண்ணாமலையின் தலைமையின் கீழ் பாஜக வேகமாக வளர்ந்து வந்த நிலையில் ஐடி விங்குக்கே தலைவராக இருந்தவரின் பதவி விலகல் அறிவிப்பு பலருக்கும் அதிர்ச்சி அளித்தது. ஆனால் நிர்மல்குமாரோ தன் பதவி விலகலுக்கு காரணமே அண்ணாமலைதான் என சர்ச்சையை கிளப்பினார். திமுக அமைச்சர்களுடன் திரைமறைவில் பேரம் பேசுபவர், கட்சி நிர்வாகிகளையே வேவு பார்த்து ஆனந்தமடையும் அல்பத்தனம் கொண்டவர், தொண்டர்களையும் கட்சியையும் செருப்பாக பயன்படுத்துபவர், கமலாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் வியாபாரமாக்கி இடத்திற்கேற்றது போல் நடித்து வருபவர், மொத்தத்தில் 420 மலை என அண்ணாமலையை அவர் விமர்சித்தது பாஜக தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. ஏற்கனவே வாரூமை வைத்துக் கொண்டு சீனியர் தலைவர்களை சீண்டி வருவதாக அண்ணாமலை அன்கோ மீது புகார்கள் குவிந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை அடுக்கியிருந்தார் சிடிஆர் நிர்மல்குமார். அதே நேரத்தில் காயத்ரி ரகுராம், மதுரை மருத்துவர் சரவணன் ஆகியோர் கட்சியில் இருந்து விலகியது, டெய்சி, திருச்சி சூர்யா ஆடியோ லீக்கானது என ஏற்கனவே பாஜக ஆடி போயிருந்தது. இதனால் அண்ணாமலைக்கு நெருக்கடி அதிகரித்தது. அதை இன்னும் கொஞ்சம் எகிர வைப்பது போல கூட்டணி கட்சியான அதிமுகவில் ஐக்கியமானார் நிர்மல்குமார். இதனால் ஏற்கனவே புகைந்து கொண்டிருந்த கூட்டணி சிக்கல் பற்றி எரிய தொடங்கியது. கூட்டணி கட்சியில் இருந்து விலகியவரை இணைத்துக் கொண்டதால் அதிமுக கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. ஆனால் நிர்மல்குமாரோ 1.5 ஆண்டுகளாக யோசித்து இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் ஒட்டுமொத்த அதிமுகவும் எடப்பாடி பின்னால் நிற்பதாகவும் பேட்டி கொடுத்தார். என்றென்றும் எடப்பாடி என்பதை குறிக்கும் விதமாக தனது ட்விட்டர் கவர் போட்டோவை ஃபாரெவர் எடப்பாடி என மாற்றிக்கொண்டார். இந்த விசுவாசத்தின் பலனாக அவருக்கு அதிமுக ஐடி விங் இணை செயலாளர் பதவி கிடைத்தது. ஏற்கனவே பாஜகவில் பழகிய துறைதான் என்பதால் ஆக்டிவாக களமிறங்கினார் சிடிஆர் நிர்மல்குமார். ஆனால் கட்சிக்குள் அவருக்கான உரிய முக்கியத்துவம் கிடைக்கவில்லை. இதனால்தான் இன்று திடீரென பனையூருக்கு பயணப்பட்ட நிர்மல்குமார் நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை கட்டி தழுவியிருக்கிறார். விஜய் முன்னிலையில் கட்சியில் இணைந்தவருக்கு அந்த கணமே ஐடி விங் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து அங்கீகரித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம்.